பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள சுகன்யா சொல்கிறது தான் உண்மைன்னு நம்பின பாண்டியனும் கோமதியும் பழனியோட குணத்தை பற்றி நினச்சி பார்க்காம இங்கே பழனி பக்கம் தான் தப்பு இருக்குன்னு சொல்லி பழனியை திட்டுறாங்க. அதனால் பழனி சுகன்யாவால் அவமானப்பட்டு நிற்கிறாரு. இப்படி பழனி சாப்பிடாம ரொம்பவே சோகமாக இருக்கிறத கவனித்த மீனா ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு பழனி சித்தப்பாவை பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்குது. ஏன்னா அவர் கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டார். செய்யாத தப்புக்கு என்னையே அத்தை மாமா கிட்ட வசமாக மாட்டி விட்டவங்க தானே இந்த சுகன்யா. அதனால தான் பழனி மாமாவை இப்படி அவமானப்படுத்தி அவங்க அதில் சந்தோஷப்படுறாங்க போல. ராஜி, நாம தான் கண்டிப்பாக இந்த சுகன்யாவை பற்றின உண்மையை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். பழனி சித்தப்பா தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே மீனா சொன்னதெல்லாம் யோசித்த ராஜிக்கு அப்போ தான் புரிய வருது, இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே அரசியோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற சுகன்யா பழனி சித்தப்பாவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துகிறாங்க. இதுக்காக தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாங்களா என்ன? அவங்கள பற்றின உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி சுகன்யா யார், எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களால பழனி சித்தப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத இங்கே பாண்டியன் மாமா கோமதி அத்தைக்கு மட்டும் இல்லாமல் என் அப்பாவுக்கும் புரிய வச்சு இங்கே சரியான பாடம் புகட்டணும் இந்த சுகன்யாவுக்கு. என் அப்பா சித்தப்பான்னு எல்லாரும் சேர்ந்து தானே பழனி சித்தப்பாவுக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. அப்போ இந்த சுகன்யாவை பற்றி அவங்களுக்கு தான் முதல்ல புரிய வைக்கணும் அப்படின்னு ராஜியும் மீனா சொன்னதெல்லாம் கேட்டு சுகன்யா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இங்கே மாடிக்கு போன பழனி கீழே சாப்பிடக்கூட வராமல் தனியாகவே கண் கலங்கி போய் நிற்கிறாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது இந்த சுகன்யாவால்? என் அண்ணனுங்க சொன்னாங்கன்னு கண்டிப்பாக இந்த சுகன்யாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. எவ்வளோ தேவையில்லாமல் என்னை பற்றி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாலே இந்த சுகன்யா. அதை வேற நம்பி என் அக்கா மாமான்னு என்னை பார்க்குறப்பெல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க, அவமானப்படுத்துகிறாங்க. வர வர இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல. வேற எங்கேயாவது போயிடலான்னு நினச்சா கூட போகிறதுக்கும் எனக்கு இடம் இல்லை. என் அண்ணன்களோட வீட்டுக்கு போனாலும் அங்கே எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காதுன்னு இங்கே என் மச்சான் வீட்டுக்கே தான் திரும்பி வர வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சுகன்யா இப்படி என்னை அவமானப்படுத்திட்டாளே அப்படின்னு மனசு வேதனையில் மாடியில் உட்காந்து அழுதுட்டுருக்காரு பழனி. இங்கே சாப்பிட்றதுக்காக வந்த செந்தில், சரவணன், கதிர்னு எல்லாரும் பழனி மாமா இன்னும் சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்க உடனே சரவணன் சொல்கிறாரு, மாமா என்னவோ மனசு சரியில்லைன்னு இப்போ வெளியில் போனவர் மாடியிலேயே இருக்காரு. கீழே யார் முகத்தையும் பார்க்க பிடிக்கலன்னு சொல்கிறாரு. வீட்டில் இருக்கவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பாவும் அம்மாவும் மாமாவை திட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதான் சாப்பிடக்கூட வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். நாம் போய் பேசுவோமா அப்படின்னு கேட்க உடனே கதிர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் சாப்பிடுங்க. மாமா கிட்ட பேசி புரிய வச்சு சாப்பிட நான் கூட்டிகிட்டு வரேன். மாமாவை பற்றி யாரும் கவலைப்பட்டுட்டு சாப்பிடாம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இங்கே பழனிக்கு ஆறுதல் சொல்லி சாப்பிட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு மாடிக்கு போக இங்கே பழனி அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு கதிர் கேட்குறாரு, என்ன மாமா, ஏன் மாமா அழுகுறீங்க? இதெல்லாம் சகஜம், அப்பா அம்மாவை பற்றி தான் தெரியும்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்ல, இல்லை கதிர், என் வாழ்க்கையில் நான் இப்படி அவமானப்பட்டதே கிடையாது தெரியுமா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நானும் உங்கள் கூடலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. என்னைக்கு இந்த சுகன்யாவை கல்யாணம் பண்ணணும், என் நிம்மதி சந்தோஷம்னு எல்லாமே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டா இந்த சுகன்யா. இப்போ நான் தப்பே செய்யலை, தப்பு செஞ்ச மாதிரி இங்கே பாண்டியன் மச்சான் முன்னாடியும் கோமதி முன்னாடியும், ஏன் என்னை விட சின்ன பசங்க நீங்கள், உங்கள் முன்னாடி கூட கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பொய் சொல்லி ஏமாற்றி இப்படி என்னை அசிங்கப்படுத்தணும்னு இந்த சுகன்யா அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா போல். எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. சுகன்யாவை இனி பார்க்கவே கூடாதுன்னு தான் தனியாக இங்கே இருக்கேன். அவள் முகத்தில் முழிக்க கூட எனக்கு விருப்பமே கிடையாது. எங்கே போகிறதுன்னு தெரியல மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, மாமா என்னதான் இருந்தாலும் சகஜம்தான் மாமா, கல்யாணமான புதுசில் இப்படி பிரச்சனை வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவங்கள புரிஞ்சுப்பீங்க மாமா அப்படின்னு சொல்ல, இன்னும் அந்த சுகன்யாவை புரிஞ்சிக்க ஒன்றுமே இல்லை மாப்பிள்ள. உங்கள் எல்லார் முன்னாடியும் ரொம்ப நல்லவ மாதிரி சுகன்யா நடிக்கிறா. ஆனால் இது சுகன்யாவோட குணமே இல்லை மாப்பிள்ள. என்னை பார்க்கும்போதெல்லாம் திட்டி அவமானப்படுத்துறது தான் இந்த சுகன்யாவோட வேலையே. ஏன் நேற்று கூட என்ன நடந்தது தெரியுமா? மீனாவை பற்றியும் என்னை பற்றியும் தப்பாக பேசினா இந்த சுகன்யா. என்னால் தாங்கிக்க முடியாமல் பலார்னு வெளுத்து வாங்கினேன். உடனே என்னை அவமானப்படுத்த செய்யாத தப்பை செஞ்சேன்னு இப்படி அவமானப்படுத்திட்டாலே என்ன செய்யன்னு தெரியல. மச்சாங்கிட்ட எப்படி இதை சொல்லி புரிய வைக்க முடியும்? அதான் எல்லாரும் முன்னாடியும் அழுது நடிக்கிறாளே இந்த சுகன்யா. அப்புறம் எல்லாரும் அவளை தானே நம்புவாங்க. நான் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்கல்ல மாப்பிள்ள. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டேன் மாப்பிள்ள என் கல்யாணத்துக்கு முன்னாடி. அதனால தான் இப்போ சேர்த்து வச்சு இந்த சுகன்யாவால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு அழுதுகிட்டே இருக்கேன்.
கடைக்கு வர வேண்டான்னு இங்கே மச்சான் சொல்லிட்டாரு. உன்னை பார்க்க விருப்பமே இல்லை. என் தம்பின்னு சொல்ல அசிங்கமாக இருக்குன்னு என் அக்கா அப்படி பேசுகிறாங்க. என்னால் இதெல்லாம் எப்படி தாங்கிக்க முடியும்? உங்கள் எல்லாரும் முன்னாடியும் உட்காந்து சாப்பிடக்கூட எனக்கு தகுதி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் அந்த சுகன்யாவை பாரு, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ரொம்ப நல்லவ மாதிரி எல்லாரும் முன்னாடி நடிச்சிட்ருக்கா அப்படின்னு அழுகிறாங்க. இதை கேட்ட உடனே தான் இங்கே கதிருக்கு புரியுது, சுகன்யா அத்தை ஏதோ தப்பு செய்கிறாங்க. அதான் மாமா இவ்வளோ மனசு வேதனைப்படுறாரு. என்ன ஏதுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண கதிர், இங்கே மாமா அப்போ நீங்கள் சுகன்யா அத்தை கூட சந்தோஷமாக வாழலையா? இந்த கல்யாணத்தின் மூலமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நாங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோமே, அது எல்லாமே பொய் தானா அப்படின்னு கேட்க, என்னன்னு சொல்கிறது மாப்பிள்ள, அதான் சொல்லிட்டேனே, இந்த கல்யாணத்தை நான் செஞ்சுருக்கவே கூடாது. அதுவும் சுகன்யாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. நான் செஞ்ச பெரிய தப்பே அதனால தான் இப்படி நான் நின்று அழுதுட்ருக்கேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இங்கே பழனி ரொம்ப மனசு வேதனைப்பட, உடனே சரி மாமா நீங்கள் இருங்க, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் மாமா அப்படின்னு போய் கதிர் இங்கே பழனிக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர பின்னாடியே ராஜியும் வராங்க. இங்கே கதிர் பழனிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாரு. இங்கே பழனி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ராஜி கண் கலங்கிக்கிட்டே, என்ன சித்தப்பா இது, நீங்கள் சிரிச்சு தான் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் புரியுது, சுகன்யா சித்தி நல்லவங்களே இல்லை, எப்படிப்பட்டவங்கன்னு உங்கள் மூலமாக நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மீனா அக்காவை பற்றி கூட வீட்டுக்கு தப்பாக மாமாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் சொல்லி கொடுத்து வசமாக மாட்டி விட்டுருக்காங்க. ஆனால் தப்பு செஞ்சது அங்கே சுகன்யா சித்தியான். இதுக்காக தானே நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா ராஜி, நான் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த சுகன்யாவால் வீட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் கேள்வி கேட்டேன். அது மட்டும் இல்லை, சின்ன பொண்ணுமா அரசி, அவளுக்கு போய் அந்த குமாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சுகன்யா யோசிச்சா நான் சும்மா விட்டுருவேனா? அந்த கோவத்தில் தான் வெளுத்து வாங்கினேன். அதுக்காக என்ன அவமானப்படுத்திட்டா இந்த சுகன்யா, அவ கூட வாழவே எனக்கு பிடிக்கல. அண்ணன்க பேச்சை கேட்டிருக்க கூடாது, சுகன்யாவை கல்யாணம் பண்ணியிருக்க கூடாதுன்னு எனக்கு இப்போதாம்மா ராஜி தோணுது. இதெல்லாம் எப்படி என் அக்காவுக்கு புரிய வைப்பேன்? சுகன்யா தான் நான் சொல்ல வரதையே சொல்ல விடாமல் அவள் நினைக்கிறத மட்டும்தானே இந்த வீட்டில் நடத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜி பழனிக்கிட்ட சொல்கிறாங்க, சித்தப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க யாராக இருந்தால் என்ன, எனக்கு உங்கள் வாழ்க்கை தான் முக்கியம். சுகன்யா சித்தியால் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் கல்யாணத்தை செஞ்சு வச்சது என் அப்பாவும் சித்தப்பாவும் தானே, அவங்கள தானே கேள்வி கேட்கணும். சுகன்யா சித்தி எப்படிப்பட்டவங்க, அவங்க எதுக்காக இப்படி எல்லார்கிட்டேயும் நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க குணம் என்னன்னு என் அப்பாவுக்கு நான் புரிய வைக்கிறேன். இந்த வீட்டில் உள்ளவங்க தானே சுகன்யாவை நம்புகிறாங்க, ஆனால் என் அப்பா நியாயம் பக்கம் தான் நிற்பார். அவர்கிட்ட உண்மையை சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் பிரச்சனை வராமல், இங்கே அரசியோட வாழ்க்கையிலையும் சுகன்யாவால் பிரச்சனை வராமல் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். நான் உங்களுக்காக அப்பா கிட்ட போய் பேசுகிறேன், ஆனால் நீங்கள் கவலைப்படாமல் சாப்பிடுங்க சித்தப்பா. இனி சுகன்யா சித்திக்கு எப்படி பாடம் புகட்டுறேன்னு மட்டும் பாருங்கள். உங்ககிட்ட மட்டும் இல்லை, வேறு யார்கிட்டையும் நடித்து அவங்க ஏமாற்றவும் கூடாது. அவங்க குணம் என்னன்னு எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. இங்கே பழனி ரொம்ப சோகமாக இருக்கிறதுனால செந்தில், கதிர், சரவணன் எல்லாருமே மாடியில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வராங்க. உடனே பழனி சொல்கிறாரு, என்னப்பா உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயாச்சு, நீங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எல்லாரும் வேலைக்கு போகணும், இங்கே கதிர் காலேஜுக்கு போகணும், எனக்காக ஏன் எல்லாரும் மாடிக்கு வரீங்க அப்படின்னு சொல்ல, என்ன மாமா எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் அழுதுட்டு இருந்தா நாங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? எப்பயும் போல் எங்ககிட்ட பேசுங்க மாமா, நீங்கள் இப்படி கண் கலங்கி இருக்கக்கூடாது. யாரால் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இருக்கோம் மாமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, கவலைப்படாதீங்க அப்படின்னு தனியாக இருக்கிற பழனியை அழுக விடாமல் ஆறுதலாக இங்கே பேசி பழனியை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு கதிர், செந்தில், சரவணன்னு. இங்கே ரூம் பக்கமே போகாத பழனியை நினச்சி பார்க்குறாங்க இங்கே சுகன்யா. என்ன இந்த பழனி ரூம் பக்கமே வராமல் எங்கே போனாருன்னு தெரியலையே. எப்படியோ நாம் நிம்மதியாக இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தால் போதும், இந்த பழனி வராமல் இருக்கிறது தான் நல்லது. எப்படியெல்லாம் இந்த பழனிக்காக இந்த வீட்டில் நடிக்க வேண்டியதாக இருக்குது. பேசாமல் இந்த பழனியோட அண்ணன் முத்துவேல் வீட்டிலே இருந்திருந்தா வசதியோடு இருந்திருக்கலாம். கிடைக்க வேண்டிய சொத்தும் கிடச்சிருக்கும். பழனிக்குன்னு பெரிய கடையெல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த வீட்டில் எல்லாரும் முன்னாடி நடித்து ஏமாற்ற வேண்டியதாக இருக்குது. இதில் பழனி எவ்வளோ திமிர் இருந்தால் என்னையே வெளுத்து வாங்கியிருப்பான், அதுவும் அந்த மீனாவுக்காக. சும்மா விடமாட்டேன் இந்த பழனியவும் மீனாவையும். நான் குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த மீனாவுக்கு பிடிக்கலன்னா அவள் வேலையை பார்க்க வேண்டியதானே. ஆனால் மீனா தேவையில்லாமல் என் வழியில் வரப்போய் தான் மீனாவுக்கும் இந்த பழனிக்கும் சரியான பாடம் புகட்டியிருக்கேன்.
இனி மீனாவாலையும் பழனியாலையும் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ண தான் இங்கே கோமதியும் இந்த பாண்டியனும் இருக்காங்களே, அது வரைக்கும் இந்த வீட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரொம்பவே நிம்மதியாக இருக்கிறாங்க சுகன்யா. அடுத்த நாள் பழனி கடைக்கு கிளம்பலான்னு தன்னுடைய ரூமுக்கு வராரு. இதை பார்த்த சுகன்யா ரொம்ப கோவமா, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? மீனாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, அப்புறம் எதுக்காக இங்கெல்லாம் வரீங்க? போங்க வெளியில, மறுபடியும் அப்புறம் ஏதாவது பிரச்சனை செஞ்சிருவேன்னு சொல்ல உடனே பழனி சொல்கிறாரு, போதும் சுகன்யா, நீ என்னை அவமானப்படுத்தின வரைக்கும் போதும். இன்னும் மறுபடியும் என்னை பற்றி தப்பாக எதுவும் சொல்லிடாத. நான் இந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ சந்தோஷமே இல்லாமல் வெளியில் போகக்கூடிய நிலைமையே வந்துருச்சு. வீட்டுக்கு வந்தாலே உன் முகத்தில் முழிக்கணும்னு வீட்டுக்கு வரக்கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன செய்ய, என் அண்ணன் பேச்சை கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணது தப்புன்னு இப்போ தான் நான் புரிய வருது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒரு சுகன்யா சொல்கிறாங்க, போதும் போதும், உங்கள் அண்ணன் வீட்டில் இருந்திருந்தா நான் எதுக்கு பிரச்சனை செய்ய போகிறேன்? மதிப்பும் மரியாதையும் தராத இந்த வீட்டில் வந்து இருக்கணும்னு எனக்கு மட்டும் அவசியமா? ஒன்னால தானே நான் இங்கே வந்தேன். வசதியாக வாழலான்னு உன் அண்ணன் பேச்சை நம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். என்னை பற்றி மீனா சொன்னால் என்கிட்ட வந்து கோவப்படுவியா? உனக்கு அந்த மீனா முக்கியம் தானே, அதனால தான் உன்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினேன். இனி மீனா மாதிரியே நீயும் என் வழியில் தலையிட மாட்டல்ல அப்படின்னு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம இங்கே திட்டிகிட்டு இருக்கிறாங்க சுகன்யா. அந்த சமயம் அங்கே போன ராஜியும் கதிரும் இதை கேட்டுடுறாங்க. சுகன்யா இப்படி பேசுறதெல்லாம் கேட்ட ராஜி, என்ன கதிரு, இங்கே சித்தப்பாவை சுகன்யா சித்தி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க? மீனாக்கா சொன்னதும் உண்மைதான், பழனி சித்தப்பா சொன்னதும் உண்மைதான். நான் தான் முதல்ல சுகன்யா சித்திக்கிட்ட பேசலாம்னு நினச்சேன், பேச ஒன்றுமே இல்லை. பழனி சித்தப்பா அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு எல்லா காரணமும் இந்த சுகன்யா சித்தி தான். அப்போ வேணும்னே தான் இங்கே எல்லாரும் முன்னாடியும் பழனி சித்தப்பா அவமானப்படுத்தியிருக்காங்க. இதை இப்படியே விடக்கூடாது. இங்கே வீட்டில் பாண்டியன் மாமாக்கிட்டேயும் கோமதி அத்தைக்கிட்டேயும் சொன்னால் பிரச்சனையை அவங்களே சமாதானமாக ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்துருவாங்க. என் அப்பா கிட்ட போய் சொன்னாதான் இவங்களுக்கு சரியாக புரிய வைப்பார். இப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவங்க சொத்துக்காகவும் வசதி வாய்ப்புக்காகவும் தான் பழனி சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களா? அதுக்காக இப்படியா பேசுறது? என் சித்தப்பாவை அவமானப்படுத்துறதுக்கு முதல்ல இவங்க யார்? இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இவங்க என்ன பெருசாக வசதி வாய்ப்போடையா வாழ்ந்துட்டு வந்தாங்க? இல்லைல்ல. பழனி சித்தப்பா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருந்தா இப்படி வந்து அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பார். சித்தப்பாக்காக பேச நான் இருக்கேன் கதிர் அப்படின்னு சொல்ல, என்ன ராஜி, இங்கே அத்தை இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, இதனால தான் மாமா கல்யாணம் முடிச்சது தப்புன்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு என்கிட்ட அண்ணன்க கிட்டன்னு பேசிகிட்டு இருந்தார் போல். கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இல்லைனா இங்கே பழனி மாமா இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கவே விடமாட்டாங்க போல் இந்த அத்தை அப்படின்னு சொல்ல, மாமாவை கூட்டிகிட்டு நீ உன் அப்பா கிட்ட போ, என்ன ஏதுன்னு உன் அப்பாவுக்கு சொல்லி புரிய வை. என் அப்பா அம்மா தான் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க, ஆனால் உன் அப்பா நீ சொல்கிறத கேட்டு தானே ஆகணும். தம்பிக்காகவாது அவரை ஒரு நல்ல முடிவெடுப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே பழனி மாமா கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு கதிர் கூப்பிடுறாரு. உடனே ராஜியும் சித்தப்பா என் கூட வாங்கலேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து சுகன்யா சொல்கிறாங்க, என்ன ராஜி, என் வீட்டுக்காரர் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்க, ஒரு காரணமாக தான் நீங்களும் வரீங்களா சித்தி அப்படின்னு சொல்லும்போது, எங்கே அப்படின்னு கேட்க, அதான் எப்பயும் குமாரை பார்க்க போவீங்கள்ல, இன்றைக்கி ஏன் அப்பாவை பார்க்கறதுக்காக வாங்க அப்படின்னு பழனியவும் சுகன்யாவையும் முத்துவேலோட வீட்டுக்கு ராஜி ரொம்ப கோபமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. பழனிக்கும் ஒன்றும் புரியல, சுகன்யாவுக்கும் ஒன்றும் புரியல. வீட்டுக்கு வெளியிலேயே நின்று கதிர் பார்த்துட்ருக்காரு. ராஜி எடுத்த முடிவு சரியான முடிவு. இந்த சுகன்யா யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். சுகன்யா அத்தை மனசு மாறணும், பழனி மாமா கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கணும். இவங்களால எங்கள் பழனி மாமா இனி அவமானப்படவே கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நிற்க, வீட்டுக்குள்ளே இங்கே பழனி சுகன்யா ராஜின்னு 3 பேரும் வரதை பார்த்துட்டு இங்கே சக்திவேல் ரொம்ப கோவமா, எதுக்கு நீ வர அப்படின்னு கேட்க, நான் உங்ககிட்ட பேச வரல சித்தப்பா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் ஏன் அப்பாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க ராஜி. இதை கேட்ட உடனே வடிவு சொல்கிறாங்க, என்ன ராஜி, என்ன இப்படி பேசுகிறேன்னு கேட்க, அம்மா அப்பா எங்க, சீக்கிரமாக அப்பாவை கூப்பிடுங்க, நான் அப்பா கிட்ட பேசணும். நான் செஞ்ச தப்பால் என் மேலே எல்லாரும் கோவமாக இருப்பீங்க, ஆனால் நான் சொல்ல வரதை மட்டும் முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறமா என்னை திட்டுங்க, அவமானப்படுத்துங்க, எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே முத்துவேல் வந்துடுறாரு. என்ன ராஜி, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ எதுக்கு இங்கே வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு வேணும்னாலும் கேட்குறேன். ஆனால் பழனி சித்தப்பாவோட வாழ்க்கையில் ஏன்பா இப்படி ஒரு வேலையை செஞ்சீங்க? எதுக்காக இந்த சுகன்யாவை பழனி சித்தப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு நினச்சி தானே? ஆனால் அப்படி நடக்கலப்பா. இங்கே சுகன்யா சித்தியால் பழனி சித்தப்பா ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்டு இருக்காங்க. சுகன்யா ஒன்றும் ரொம்ப நல்லவங்க இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்குடனே சக்திவேல் சிரிச்சுக்கிட்டே, என்ன ராஜி, என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறியா? உன் வாழ்க்கையை பற்றியே யோசிக்காம அந்த கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் போயிருக்க. நீ பேசுகிறத நாங்கள் நம்பணுமா? கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது, சித்தப்பா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் என் அப்பா கிட்ட பேச வந்தேன், உங்ககிட்ட பேச நான் வரலை. என்னை பற்றியும் பாண்டியன் மாமா குடும்பத்தை பற்றியும் தப்பாக பேசுனீங்க சித்தப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். இப்போ நான் உங்கள் வீட்டு பொண்ணு இல்லை, பாண்டியன் மாமாவோட மருமக. கொஞ்சமாவது மதித்து மரியாதையோடு பேசுங்க, புரியுதா? அப்பா நான் சொல்கிறத கேளுங்கப்பா. பழனி சித்தப்பாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் உங்களோட தம்பிப்பா. அவர் இருக்கிற இடத்துல எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் இப்போ பழனி சித்தப்பாவே கொஞ்சம் கூட நிம்மதியும் இல்லாமல் சந்தோஷமும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருக்காரு. அதுக்கு காரணமே சுகன்யா சித்தி தான். அது மட்டும் இல்லை, சித்தப்பாவை கொஞ்சம் கூட மதிக்காமல் எதிர்த்து பேசி திட்டி அவமானப்படுத்துகிறாங்க. மீனா அக்காவையும் இங்கே நம்ம சித்தப்பாவையும் தப்பாக பேசுனா சித்தப்பாவுக்கு கோவம் வராதா? அதனால தான் சித்தப்பா அப்படி செய்யாதன்னு சொன்னதை கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும், ஏன் பாண்டியன் மாமா முன்னாடியும் கோமதி மாமா அத்தை முன்னாடியும் நடக்காத விஷயத்த சொல்லி பழனி சித்தப்பாவை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. இதுக்கு மேலேயும் நான் சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சுகன்யாவை பற்றியே நான் சொல்ல வந்தேன். சுகன்யாவை நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. பழனி சித்தப்பா ஒன்றும் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உங்ககிட்ட கேட்கவும் இல்லை, கல்யாணம் செஞ்சு வைங்கன்னு நாங்களும் கேட்கலையே. அப்போ நீங்கள் தானே பழனி சித்தப்பா வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். பழனி சித்தப்பா ரொம்ப பாவம். சுகன்யா சித்தியோட குணம் சரியில்லை. எங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க, ஆனால் பழனி சித்தப்பா கிட்ட அவ்வளோ கோவப்படுறாங்க. மரியாதையாக பேச தெரியவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான்ப்பா ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்க, உடனே இங்கே முத்துவேல் சொல்கிறாரு, என்ன பழனி, ராஜி சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? நீ அப்போ இந்த சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலையா? சுகன்யா உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவமானப்படுத்துகிறாளா? இது உண்மைதானான்னு கேட்க, வடிவு உடனே சொல்கிறாங்க, நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்குறீங்களா? நான் பார்த்த வரைக்கும் இந்த சுகன்யா ராஜி சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிறா. நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது, பழனி தம்பிக்கிட்ட சரியாக பேசாமல் அவமானப்படுத்தி, ஏன் நம்ம வீட்டில் இருந்தப்போ கூட வெளியில் தான் ரெஸ்ட் எடுக்க வச்சா இந்த சுகன்யா. அவள் மட்டும் ரூமில் சந்தோஷமாக நல்லா தூங்கினா. இங்கே தம்பியோட வாழ்க்கையை நினச்சி அன்னைக்கு நானே மனசு வேதனைப்பட்டேன். இதெல்லாம் சொன்னால் யாரும் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு தான் நானும் சொல்லாமல் இருந்தேன். சுகன்யாவை பற்றி எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரிய வந்துட்டு தான் இருக்குது. பாண்டியன் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் குமாருக்கிட்டையும், ஏன் உங்கள் தம்பி சக்திவேல்கிட்டையும் சொல்கிறதே இந்த சுகன்யா தான். தன்னோட அக்கா பையனுக்காக உதவி செய்கிறான்னு எனக்கு தோணுது. சொல்லப்போனால் இந்த சுகன்யா பணத்துக்காக தான் இங்கே பழனியை கல்யாணம் பண்ணாலே தவிர்த்து, நல்ல ஒரு மனசோட பழனியை கல்யாணம் பண்ணவும் இல்லை, இவ குணமும் சரியில்லை. ராஜி சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு வடிவு ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட முத்துவேல் சுகன்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே, என்ன சுகன்யா, என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, இல்லை 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 மாமா, நான் இவங்க சொல்கிறத நம்பாதீங்க. நான் எப்பயும் போல் நல்லா தான் இருக்கேன். நான் எதுக்காக மற்றவங்கள ஏமாற்றணும்? ஏன் நான் உங்கள் தம்பியை அவமானப்படுத்தணும்? ஏதோ கொஞ்சம் கோவத்தில் பேசியிருக்கலாம். ராஜி சொல்கிறத நம்பாதீங்க. அந்த மீனாவால் தான் இப்படி உங்கள் தம்பிக்கும் எனக்கும் பிரச்சனையே வந்தது. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா எனக்கு கோவம் வராதா? அன்னைக்கு அரசியை பார்க்க காலேஜுக்கு குமார் வந்ததுக்கு காரணம் நான் தான். மீனா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் என்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசினா. அதெல்லாம் தப்பு தானே? அவளுக்கு போய் இவர் சப்போர்ட் பண்ணார். அதனால தான் நானும் கோவப்பட வேண்டியதாயிருச்சு. அதுக்குன்னு நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன் உங்கள் தம்பியை. நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க. ராஜி, மீனா கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் இப்படி என்னை அவமானப்படுத்துறியா? இதுக்கு தான் உங்கள் அப்பா வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தியா? நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல முத்துவேல் சொல்கிறாரு, நில்லு, நான் சொல்கிறத நீ கேளு. குமாரோட சித்தி தான் நீ. ஆனால் எனக்கும் உன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகமாக தான் இருக்குது. ராஜியும் பொய் சொல்லலை, வடிவும் பொய் சொல்லலை. உன் குணத்தை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பெருசாக என் தம்பி சக்திவேல் கூட சேர்ந்து நீ திட்டம் போடுறியா? அதனால தான் அந்த வீட்டில் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். ஏன் பழனி, நான் சொல்கிறது சரிதானேன்னு கேட்க, அண்ணே என்னை மன்னிச்சிரு. நீ செஞ்சு வச்ச கல்யாணத்தால் உண்மையாகவே நான் சந்தோஷமாக இல்லை. நீ சொன்னது உண்மைதான். இந்த குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பெருசாக இந்த சுகன்யா திட்டம் போடுறா. அதெல்லாம் செய்யாத. என் பாண்டியன் மச்சான் வீட்டில் உன்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னால் என்னை எல்லாரும் முன்னாடி தப்பு தப்பாக பேசி அவமானப்படுத்துகிறா. அது மட்டும் இல்லை, மீனா என்னை சித்தப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. மீனாவே என் முன்னாடி தப்பாக பேசுகிறா. சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு. இந்த சுகன்யா சரியே இல்லை. இவளை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. இவ ரொம்ப நல்லவன்னு உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேனே. இவ கூட வாழ பிடிக்கல. பேசாமல் இந்த சுகன்யா மச்சான் வீட்டுக்கு வராமல் இருந்தா கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் போல அப்படின்னு பழனி கண் கலங்கிக்கிட்டே நடந்த எல்லாத்தையும் முத்துவேல் முன்னாடி சொல்ல,
தான் தம்பி இப்படி கண் கலங்கி பேசுனதை பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி நினச்ச முத்துவேலும் சுகன்யாவை பலார் பலார்னு பேச விடாமல் வெளுத்து வாங்குறாரு. யார் பொய் சொல்கிறான்னு நல்லா தெரிஞ்சிருச்சு சுகன்யா. என் தம்பி இப்படி கண் கலங்கி நான் பார்த்ததில்ல. என் மேலே அவன் கோவமாக இருக்கலாம், அதுக்குன்னு என் தம்பியை நான் விட்டு கொடுக்க முடியுமா? பழனியால் நீ சந்தோஷமாக இருக்கன்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் உன்னால் பழனி சந்தோஷமாகவே இல்லை. அப்போ உனக்கு சொத்து மேலே ஆசை, பணம் கிடைக்கணும். எங்களால் உனக்கு நல்லா பணம் கிடைச்சா நீ நிம்மதியாக இருப்ப, அப்படி தானே? அதுக்காக பழனியை அவமானப்படுத்துவியா? நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? உன்னை விட எனக்கு என் தம்பி பழனியோட வாழ்க்கை தான் முக்கியம். என்ன நினச்சிட்ருக்க? உன் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நீ சொல்கிறத தான் நம்புவாங்கன்னு நினச்சிட்ருக்கியா? அந்த பாண்டியனும் கோமதியும் உன்னை பற்றி தெரியாமல் உன்னை நம்பலாம், ஆனால் என் தம்பி பொய் சொல்லவே மாட்டான். பழனி சொல்கிறத நான் நம்புவேன். அவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். பழனி வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். என் தம்பியவே அளவச்சு அந்த பாண்டியன் முன்னாடி அவமானப்படுத்திட்டல. நீ எல்லாம் என்ன மருமக? உன் குணம் தெரியாமல் உன்னை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அரசியோட வாழ்க்கையில் நல்லது செய்ய பாண்டியனும் கோமதியும் இருக்கும்போது நீ எதுக்கு அதில் தலையிடுற? உன் அக்கா பையன் குமாருக்கு சப்போர்ட் பண்ணவா, இல்லை என் தம்பி சக்திவேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவா? நீ இனி இந்த விஷயத்தில் தலையிட்ட அவ்வளவுதான். பழனி கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா பழனி சொல் பேச்சை கேட்டு இரு. இல்லையா இப்போவே இங்கே பழனி கூட வாழ பிடிக்கலன்னு கிளம்பி போயிட்டே இரு. பழனிக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம். ஒன்னால் பழனியோட வாழ்க்கையில் இனி பிரச்சனை வரவே கூடாது. ராஜி வீடு தேடி வந்து உன்னை பற்றி சொன்னதுக்கப்புறமா தானே எனக்கே புரிய வருது நீ எப்படிப்பட்டவனு. என் வடிவு முன்னாடியே இந்த சுகன்யாவை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, சொன்னால் மட்டும் நம்பியிருக்கவா போகிறீங்க? இங்கே உங்கள் தம்பியாவது நிம்மதியாக இருக்கட்டும்னு நினச்சேன், ஆனால் ராஜியே சொன்னதுக்கப்புறமா தான் உண்மையெல்லாம் இனி மறைக்கக்கூடாதுன்னு சுகன்யாவோட குணம் என்னன்னு நானும் சொல்லிட்டேன். வேற வழி இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க வடிவு. இப்படி சுகன்யாவோட உண்மையான குணம் என்னன்னு வடிவும் ராஜியும் இங்கே முத்துவேலுக்கு மட்டும் இல்லாமல் அப்பத்தாக்கிட்டேயும் சொல்ல, இங்கே எல்லாரும் சுகன்யாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாங்க. உடனே பழனி சொல்கிறாரு, அண்ணே எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்ச, இப்போ நான் ஒரு முடிவெடுக்க போகிறேன். இந்த சுகன்யா கூட வாழ பிடிக்கல, பேசாமல் உன் வீட்லேயே இருக்கட்டும். என் வீட்டுக்கு வர வேண்டானே, என் ரூமுக்கு போகவும் பிடிக்கல, ஏன் மச்சான் வீட்டுக்கு வரவே பிடிக்கல. அதுக்கு காரணம் இந்த சுகன்யா தானே. எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கூட தன்னுடைய குடும்பன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் பாண்டியன் மச்சானை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற இவெல்லாம் அங்கே வர வேண்டானே அப்படின்னு சொல்ல, இங்கே அப்பத்தா ரொம்ப அழுகுறாங்க. என் பையன் பழனிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் நல்லா வாழ்ந்துட்டுருக்கான்னு நினச்சேன். இந்த சுகன்யாவும் ஏற்ற ஒரு மருமக தான் அப்படின்னு யோசனை பண்ணேன். ஆனால் இப்படி ஏமாந்து போயிட்டோமே, அதனால் இங்கே என் பையன் பழனி அவமானப்பட்டு நிற்கிறானே. இந்த சுகன்யாவை கல்யாணம் பண்ணதுக்கு பழனி கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா கூட நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருப்பான் போலையே. இப்படி கொஞ்சம் கூட என் பையனுக்கு மரியாதை கொடுக்காம இப்படியா அவமானப்படுத்துவா இந்த சுகன்யா? இவளெல்லாம் நம்புனனே, என்ன சொல்லணும் அப்படின்னு அப்பத்தாவும் சுகன்யாவை வெளுத்து வாங்குறாங்க. சுகன்யா எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு பதில் பேசாமல் நிற்கிறாங்க. ராஜுக்கு என்னை பற்றின உண்மை தெரிய இப்படி என் வீட்டுக்காரரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டாளே அப்படின்னு நினச்சி கண்கலங்கி நிற்க, உடனே ராஜி சொல்கிறாங்க, ஏன் சித்தி நீங்கள் அவமானப்பட்டு நிற்கும் போது மட்டும் இவ்வளோ கோவம் வருதே? என் பழனி சித்தப்பாவை எவ்வளோ திட்டினீங்க, என்னென்ன பேச்சு பேசுனீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிக்காததை யாராவது செஞ்சுட்டா உடனே யார்கிட்டையாவது வசமாக மாட்டி விட்டு தலகுனிய வச்சிங்கல்ல. உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? அதே ஒரு நிலைமையில தானே பழனி சித்தப்பாவும் இருந்திருப்பாங்க. பழனி சித்தப்பாவுக்கும் யாரும் இல்லைன்னு நினச்சிங்களா? நாங்கள் எல்லாரும் இருக்கோம், நீங்கள் தான் இப்போ தனியாக நிற்கிறீங்க. இனியாவது பழனி சித்தப்பா மனசை புரிஞ்சு நல்லபடியாக உங்கள் குணத்தை மாற்றிக்கிட்டு வாழ்கிறதா இருந்தா பாண்டியன் மாமா வீட்டுக்கு வாங்க. இல்லையா என் அப்பா வீட்லேயே இருந்துருங்க. உங்களுக்கு சொத்து பணம் தானே முக்கியம். நிம்மதியாக பழனி சித்தப்பாவை வாழ விடுங்க. இல்லையா ஒதுங்கி போயிருங்க, பிரிஞ்சு போயிருங்க. அப்போவாது பழனி சித்தப்பா நிம்மதியாக இருக்கிறாரான்னு பார்ப்போம். உங்கள் குணத்தெல்லாம் பார்த்து நானே என்னால் தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது உங்கள் கூட வாழ பிடிக்காம பழனி சித்தப்பா வேற எந்த முடிவு எடுத்துடக்கூடாதுல்ல. நாங்கள் பழனி சித்தப்பாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்போம். அப்பா சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல. நீங்கள் அவமானப்பட்டு நின்னா மட்டும் கஷ்டமாக இருக்குது, ஆனால் மற்றவங்கள அவமானப்படுத்துகிறீங்களே, அப்போ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? புரிஞ்சு நடந்துக்கோங்க சித்தி அப்படின்னு முத்துவேல் கூட சேர்ந்து ராஜியும் வெளுத்து வாங்குறாங்க. பதில் பேசாமல் பழனி முன்னாடி நிற்க, உடனே முத்துவேல் சொல்கிறாரு, முதல்ல என் தம்பி பழனிக்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லைன்னு வையே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோவமா முத்துவேல் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே சுகன்யாவை எல்லாரும் முன்னாடியும் வெளுத்து வாங்குறாரு. வேற வழி இல்லாமல் அழுதுகிட்டே பழனிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க சுகன்யா. அப்போ பழனி நினைக்கிறாரு,
எவ்வளவோ எடுத்து சொல்லியும் புரிஞ்சிக்காத சுகன்யா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிப்பாளே தவிர்த்து கண்டிப்பாக இந்த சுகன்யா என்னைக்கும் திருந்தவே மாட்டா அப்படின்னு பழனி சுகன்யா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு.